ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து இந்த கிளைமேட்க்கு ஏற்ற மாதிரி சூடாக எதனா சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த கிளைமேட் ஜில்லுன்னு இருக்கிறதால ஒரு சூப் தான் ரெடி பண்ண போகிறோம். வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ் மட்டும் வச்சு வாங்க அதை எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கடாயில் 3 ஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்கோம். பொடியாக கட் பண்ணால் பூண்டும் இஞ்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பாதி வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்த வெஜிடபிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோஸு, குடமிளகா, பீன்ஸ் இருந்தது. இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இதெல்லாம் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்போ தான் காய் வந்து சீக்கிரமாக வதங்கும். ஒரு அரை ஸ்பூன் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். காரம் வேணும்னா அப்புறமா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தண்ணி நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கெட்டியாக வரதுக்காக ஒரு ஸ்பூன் வந்து கான்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கோம். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சூப் வந்து கொதிச்சிட்ருக்கு. அதுக்குள்ளே வந்து நம்ம கான் பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் எண்ணெய் வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம கானை வந்து பொரிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. அதை பொரிச்சு எடுத்துக்கலாம். சூப் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இதில் தூவிக்கலாம். இந்த கிளைமேட் வந்து ரொம்ப குளிராக லைட்டாக தூறல் போட்டுட்ருக்கு. அதனால் நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி மழைக்கு வெளியே போய் வாங்க முடியாததால் வந்து வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ் மட்டும் வச்சு செஞ்சுருக்கோம். இதை வந்து கொஞ்சம் காரமாக வச்சதால் தொண்டைக்கு எதமாகவும் சூப்பராகவும் இருக்கும். இன்னும் வல்லாரைக்கீரை, வாழைத்தண்டெலாம் வச்சா அது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதாகவும் இருக்கும். தொண்டைக்கு எதமாகவும் இருக்கும். நீங்களும் வந்து அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கான் வந்து பொரித்து எடுத்தாச்சு. இதுக்கு வந்து சால்ட்டு, காரம் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சூப் ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணலாம். சூப்பரான வெஜிடபிள் சூப் ரெடி. மேலே வந்து கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பொரிச்சு வச்சுருக்க கான் ஆட் பண்ணி நம்மளோட சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.